காரிலே வரும்போது படித்து வர வேண்டும் என்ற ஆலோசனைகளை வழங்கி இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு ட்ரோலாக இருக்கின்ற தமிழகத்திலே ஒரு ட்ரோலாக இருக்கின்ற அன்பு சகோதரி சென்னை பெருநகரத்தின் மேயர் பிரியா ராஜன் அவர்களை அன்போடு வருக வருகன வரவேற்று வாழ்த்துரை வழங்குமாறு அழைக்கின்றோம். பையன் சார் இந்த பால்சாமி இதோ வந்துட்டேன். வைரமுத்து அவர்கள் அப்படியே பாஸ் பண்ணி போறாரு பார்த்துக்கோங்க ஸ்டேஜ். அப்படி போகும்போது சேகர் பாபு அவர்களும் அப்படியே வரார். சிகப்பு காய் போகுது, கருப்பு காயும் பின்னாலேயே போத. வந்தவர் ஃபோனில் வச்சுக்கிட்டு அந்த பக்கமாக கூட்டத்தை பார்த்து கைத்தட்டுங்களே, டேய் கைத்தட்டுங்க அப்படின்னு சொல்றார். வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுன்னு வந்திருக்கீங்கடா. 35ஆம் நாள் இரவு 7:45. இந்த நேரத்தில் என்னுடைய ஆதங்கம் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். திமுக கூட தோற்கலாம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தோற்றிருக்க கூடாது. என்ன செய்வது காமாட்சி, என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. அவர் தோற்கடிக்கப்பட்டார் என்றால் தமிழச் சாதியின் நன்றி உணர்ச்சியின் மீது நமக்கெல்லாம் சந்தேகம் வருகிறது. சுமாரடே நீ யாரு எங்களை சந்தேகப்படுறதுக்கு? இருந்துட்டு போ, நீ புலியாவும் இருந்துட்டு போ, இது யாரா வேணா இருந்துட்டு போ. நீ எப்படி மக்களை வந்து கேள்வி ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது பேசுற. அந்த தொகுதி மக்கள் 365 நாளும் தோற்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். மக்கள் என்ன அவ்வளவு தெளிவில்லாதவங்களா? தெரிஞ்சுதானங்க தோக்கடிச்சிருக்காங்க. நீ எப்படி ஸ்டாலினை தோக்கடிக்கலாம்னு கேட்கிற மாதிரியான ஒரு அற்பத்தனமான கேள்வி. மக்களை மதிக்காதவர்கள் விட்டா ஸ்டாலினுக்கு எதிராக ஓட்டு போட்டவங்க மேல வந்து அவங்க குடியுரிமையை பறிக்கிறது இவங்க கிட்ட எதனா ஒரு அதிகாரம் இருந்தா அதையும் செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நீ வரணும், நீ என்கிட்ட வந்து கதறணும் அப்படின்றதுக்காக தான் தோக்கடிச்சு அமிச்சது. இவன்லாம் ஒரு லீடரு, இவனுக்கு 2 பால் விட்டுருங்களேன். அப்படியெல்லாம் விட்டுற கூடாதுங்க, அப்புறம் நம்ம மேல இருக்கிற பயம் போயிடும். நான் ஸ்டாலினுக்காக கூட வருந்தல, ஆனா ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்த அந்த மக்கள், அந்த மக்களுக்கு இனிமே எதுவுமே கிடைக்காது. அந்த தொகுதி மக்களுக்காக அதிகம் வருந்துகிறேன். இவ்வளவு நாள் மக்கள் அவதிப்பட்டு இருந்த போது அந்த நேரம் ஏன் வாயை திறக்கல? வாயில ஏதாவது முத்துகித்து வச்சிருந்தாரா? இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ? அதுலயும் தமிழச்சி தங்க பண்ணி ஒரு ஸ்டெப் மேல போய் மனசாட்சி உள்ளவர்கள் அத்தனை பேரும் இந்த தேர்தலிலே திமுகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். இதெல்லாம் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அங்க இருக்கிற பழைய செருப்பால அடிச்சிருப்பாங்க. 2வது வாசகத்தை நான் விரித்து சொல்ல விரும்பவில்லை. பேசினா உள்ள வச்சு நவுத்திடுவானுங்க தானே. திமுக ஓட்டு போட்டவனுக்கு மட்டும்தான் மனசாட்சி. இந்த அகங்காரம் தாங்க உங்களை தோல்வியில முடிய வச்சது. சட்டப்படி உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருந்ததுதான் ஸ்டாலினுக்கு வாக்களிக்காதவர்களின் வாக்குரிமையை பறிப்பதற்கான வேலையை கூட இவர்கள் செய்வார்கள். இதெல்லாம் இந்த மாதிரியான கேள்விகள் அதனுடைய தொடக்கம் தானே. நீ எப்படி ஸ்டாலினை தோற்கடிக்கலாம் என்று மக்களை பார்த்து கேட்பதை போன்ற ஒரு சர்வாதிகார பார்வை ஏதாவது இருக்க முடியுமா? இந்த அகங்காரம் தான் உங்களை மறுபடியும் கூப்பிட உட்கார வைக்க போகுது. எவ்வளவு வன்மம் சொல்ல முடியாது. ஒரு முதலாளித்துவ இருக்கும்ல, யோசிப்பாங்கல்ல, அப்படி யோசிப்பாங்கல்ல, ஒரு மேல்தட்டிலே யோசிப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு எண்ணம். நாங்கெல்லாம் பெரிய இடம், நீங்க டச் பண்ண முடியாது. பெரிய இடமா என்ன? எல்ஐசி பில்டிங்கா? விஜய் மேல கொஞ்சம் அதீதமாக விமர்சனங்களை நீங்க வச்சுட்டீங்களோ? பட் என்னுடைய கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு டிவி பார்க்க போகும்போது பிலீவர்னா எனக்கு அது ட்ரீம் மாதிரி இருந்து அப்படியே உட்கார்ந்தேன். தம்பி முருகேசா, இந்த பார் அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா. டே தம்பி என்ன பேசுப்பா. டே என் பொண்டாட்டி தலையில தட்டி, அறிவு இல்லை உங்களுக்கு, என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு போறான். அந்த ஆளு மட்டும் எனக்கு என் கையில கிடைச்சா ஒரே போடு மண்ணை 2 பொளந்துறேன். கட் பண்ண என் பையன், டாடி உங்களுக்கு சுத்தமா அரசியல் நாலேஜ் இல்லை டாடின்ட்டு அவன் போயிட்டான். என் பொண்ணு அக்கா விஜய் ஃபேனு. நான் தான் சொன்னேன்ல டாடி, எனக்கு 18 years இருந்தா நானும் போட்டிருப்பேன்னு சொல்லனா இல்லையா டாடி அப்படின்னா. அப்படியே உட்காந்துருந்தேன். சபா இப்பவே கண்ணை கட்டுது. இவைகளே இந்த ஏறுறாங்கல்ல, அந்த மொத்த தமிழ்நாடும் என்ன ஏறுமோ வச்சு செய்யும் செஞ்சுட்டாங்க சார். நம்மள கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐஎஸ் ஒரு அரசு ஆண்டுகிட்டு இருக்குது, ஒரு பெரிய ஒரு முதலமைச்சர் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கிற ஒரு முதல்வர்கிட்டே ஐஎஸ் என்ன சொன்னாங்க? அவர் 2 சீட்டு தான் வருவார். ஐயோ டேய்,
அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பேசும்போது எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, இப்போ ஆட்சி நடப்பது நம்முடைய தயவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. இப்ப நடக்கிறது தாவேக ஆட்சி இல்ல, திமுக ஆட்சி தான். திமுக தலைவர் சொல்றார் நடப்பதே திமுக ஆட்சி தான் அப்படின்றார். அடுத்தவரி இந்த ஆட்சியின் அராஜகங்களை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே? ரெண்டும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரே ஒரு கல்யாணத்துல. எங்க தயவுல தான் ஆட்சி நடக்குன்னு ஒரு பைத்தியம் கூட இப்படி புலம்பாது. எங்க ஆதரவுல ஜெயிச்சவங்க எல்லாம் போய் தானே அங்க ஆதரவு கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. இல்ல அது ஒரு பாயிண்ட். எங்களுடைய கொள்கைகளை தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது என் திட்டங்கள் எல்லாம் நீ தொடர்ந்து தான் ஆகணும்ன்ற நிலைமை இருக்கு. அதனால நடப்பது திமுக ஆட்சி தான். இந்த ஆட்சியின் அராஜகத்தை என்னால் பொறுக்க முடியும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வச்சு கொள்வாரு. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி இந்த ஆட்சியோட அராஜகத்தை தாங்க முடியவில்லை. இந்த ஆட்சியே திமுக ஆட்சி தான். ஒரு முதலமைச்சராக இருந்தவருக்கு இந்த அடிப்படை விவரமே தெரியலங்கிற வருத்தம் தானே. இதுதான் புரியாத புதுதா இருக்கு. இது வந்து 6 மாதம் நீடிக்காது, 1 வருடம் நீடிக்காது. 6 மாசம் இல்ல, 5 மாசம் இல்ல, 4 மாசம் இல்ல, 3 மாசமாவது தாங்குமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த எடுப்புலயே நான் ஆட்சிக்கு வந்துடுவேன் 3 மாசம் நீடிக்கான்னு சொன்னா என்ன அர்த்தம் இருக்கு? இது கட்சி நடத்துறவங்களுக்குள்ள அழகா இந்த ஆட்சி ஒரு 6 மாசம் நீடிக்கும் நினைச்சேன். ஆமா, இன்னைக்கு 3 மாசம் சொல்லி இருக்கிறார். 3 மாசம் கூட தாங்காது போல. அப்படி அது எப்படி சொல்லலாம்? 6 மாசம் வெயிட் பண்றேன்னு சொன்னவரு 3 மாசம் கொண்டு தாங்கம்மா பார்க்க போறேன்னு சொல்றாரு. அப்ப என்ன நடவடிக்கை அது? 6 மாசம் வரைக்கும் இந்த அரசாங்கம் சரியான பாதையில தான் போகும்னு அவர் ஆரம்பத்தில் நினைச்சிருக்காரு. அந்த பெரும்பான்மையெல்லாம் நிரூபிக்க போது இப்போ அப்படி ஒரு கருத்து வைக்கிறாருன்னா சம்திங் ஏதோ வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தானே பார்க்கப்படும். உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்குங்க. இவ்வளவு அப்பாவியா இருக்கக்கூடாது. அப்பாவியா இருக்கலாம், ஆனா இவ்வளவு அப்பாவே இருக்கக்கூடாது. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. 6 மாசத்துக்கு எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லி 2வது நாளே தஞ்சாவூர்ல ஒரு கல்யாணம். கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளை வாழ்த்துறதுக்குள்ள அங்க போய் ஓணும் அழுதாருல. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அண்மையில அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா சோஃபா மாடல் ஆட்சி நடக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து அடிக்கடி பயன்படுத்துறாங்க. எங்கெங்கெல்லாம் விஜய் அவர்கள் போறாரோ அங்கெல்லாம் ஒரு சோஃபா வந்து இறங்குது. பைத்தியங்களை கூட வேணாம், வேற ஏதாவது பேசுவோம் சார். உளறானுங்க. ஒரு பக்கம் தோல்வியிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கிற விரக்தியில் புலம்புகிற திமுக, ஆள விடாமல் இவர்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற திமுக. ஒரு எலக்டட் கவர்மெண்ட் இருக்குது, குறைஞ்சது 3 மாசமாவது ஹனிமூன் பீரியட் கொடுக்கணுன்ற அந்த ஒரு பெருந்தன்மை திமுக இல்லை. தோல்வியை ஏற்றுக்கிற பெருந்தன்மையும் திமுக இல்லை. மக்களை பார்த்து நீங்கள் எப்படி தோற்கடிக்கலாம் என்று கேட்பது அப்பட்டமான ஒரு சர்வாதிகார பார்வை. மக்களே எஜமானர்கள். மக்கள் ஒன்றும் உங்களுக்கு நிரந்தரமா பட்டா போட்டு கொடுத்துல. இது ஒன்றும் மன்னராட்சி கிடையாது. மக்களை பார்த்து நீ எப்படி தோற்கடிக்கலாம் என்று கேட்பது ஆணவம், ஆணவத்தின் உச்சம். தோல்வியை நம்பர் 1 தோல்வியை ஏற்றுக்கொள்ள திமுகவிடம் பெருந்தன்மை இல்லை. நம்பர் 2 ஏன் இந்த தோல்வி நடந்தது என்று ஒரு உண்மையான சுய பரிசோதனை திமுகவிடம் இல்லை. இது ரெண்டும் இல்லைன்னா அந்த கட்சி மீண்டும் எழுந்திருக்க முடியாது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துவிடும் என்று கனவு காணாதீர்கள். அது அவ்வளவு சுலபம் அல்ல. திமுக விட்டு வெளியேறிய வாக்குகள் திரும்பவும் திமுகவுக்கு வரப்போவது அவ்வளவு சுலபமானது அல்ல. தோழர்களே, 4/5/2026 அன்னைக்கு ரிசல்ட் சாயங்காலம் வந்துருச்சு. 108 தாண்டல தாவேக்க. ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்த உதயநிதி டிவியை உடைச்சு அம்மா கிட்ட போய் அழுகுறாரு. எப்படி விஜய வந்து இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து நான் பார்ப்பேன், என்னால் தாங்க முடியாதே என்று அன்னியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் அழுததும் துர்கா ஸ்டாலின் சேகர் பாபுவை கூப்பிட்டு தம்பி அழுவுது, நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறீங்க, ஏதாவது பண்ணுங்க என்று சொன்னதும் சேகர் பாபு இதர திமுக எம்எல்ஏக்களிடம் பேசி வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றோர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொள்கிறார்கள்.